ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. மட்டன் ஈரல் வறுவல் தான் செய்ய போகிறோம். இதில் லைட்டாக ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த மட்டன் ஈரல் ரொம்பவே நல்லது. அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் சுவையாக எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் ஈரல் வறுவல் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அடிகனமான கடாய் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பை நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். சோம்பு அப்படியே லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இதில் கடுகு தாளிக்க வேணாம். நீங்கள் சோம்பில் தாளிச்சிங்கன்னா இதனோட மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சோம்புலையே செய்யுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுருங்க. அதாவது சோம்பு பொரியும் பொழுதே தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். அதில் ஒரு 3 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். அதற்கு பிறகு கருவேப்பிலை இலைகள் உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் 1 இனுக்கு இல்லை 2 இனுக்கு சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இது போல் வதங்கி வரணும். வெங்காயத்தை மிதமான தீயில் வச்சு இது போல் லைட் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இது போல் கீரி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி துருவியோ இல்லை இடிச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல், சின்ன சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் முழுசாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. இல்லை என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்து அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா பெரிய சைஸில் இருக்க தக்காளி, பழுப்பு தக்காளி நல்லா பொடியாக இது போல் கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து வதக்கணும். எப்பொழுதுமே ஒவ்வொரு பொருளும் வதங்கிறதுக்கு உண்டான டைம் அதுக்கு நம்ம கொடுத்துட்டு அடுத்த பொருள் சேர்த்தா தான் அதனோட பச்சை மணம் மாறும். அதனால் தக்காளியும் நல்லா ஃபுல்லாக வதங்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கும். கரண்டி வச்சு நம்ம லைட்டாக இது போல் நசுக்கினாலே நல்லா குழைவாக வரும். அதனால அது வரைக்கும் நல்ல தக்காளியை சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துறாதீங்க, புளிப்பாக இருக்கும். வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 கிலோ அளவுள்ள ஈரல் இது போல் துண்டுகளாக கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை ஒரே ஒரு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். எப்பொழுதுமே ஆட்டுக்கறி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆட்டுக்கால் தவிர மற்ற கறி ஐட்டம் இல்லை எலும்பு சூப் வைக்கிறோம், இல்லை மட்டன் கிரேவி பண்ணுறோம், ஈரல் சமைக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய முறை அலசக்கூடாது. அவங்களே க்ளீனாக தான் தருவாங்க. அதை நீங்கள் வீட்டில் நல்ல தண்ணியில் ஒரே ஒரு முறை லைட்டாக அலசிட்டு உடனே எடுத்து இதில் சேர்த்துருங்க. நிறைய அலசிட்டிங்கன்னா அந்த சத்துக்களும் போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா இது வதங்கி வந்துடும். ஈரலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய நேரம் வெந்ததுனா தான் ஹார்டாக மாறிடும். அதே போல் தண்ணியும் நிறைய நம்ம சேர்க்கக்கூடாது. இது போல் நீங்கள் வதக்கி செய்யும் பொழுது அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதே போல் சோம்பு சேர்த்து தான் சமைக்கணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதே போல் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். குழம்புக்குன்னு நம்ம வீட்டில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருளும் அந்த உப்பு மட்டும் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 50 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவு நான் தண்ணி சேர்த்துருக்க பாருங்கள். இதுவே இதில் நல்லா இந்த மசாலா பொருட்கள் ஊறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே போல் இந்த ஈரல் வறுவலுக்கு கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்தே ஆகணும். இது குழம்பு மிளகாய் தூள் தான். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூளோட அளவும் இந்த மிளகுத்தூளோட அளவும் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த அளவுகள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டான காரத்தில் இருக்கும். கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். லைட்டாக தண்ணிலாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் கழித்து திரும்பவும் இதை நல்லா நம்ம கலந்து விடணும்.
இதே போல் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விடுங்க. ஒரு 2-3 முறை நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா ஊறிடும். இப்போ உப்பு குறைவாக இருந்தது, அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் ஆரம்பத்துலேயே நிறைய சேர்த்துடாதீங்க. ஏன்னா ஈரல் சேர்க்கும்பொழுது பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். வெந்த பிறகு சுருங்கி கொஞ்சமாக மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு நீங்கள் பார்த்து குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அளவு ஈரல் தான் நம்ம சேர்த்தோம். அதுக்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம நல்லா ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். நீங்கள் தொக்கு நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே அளவுள்ள ஈரலுக்கு வெங்காயத்தை இதை விட டபுள் பங்கும், தக்காளியை அதை மாதிரி டபுள் பங்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் இதை விட 1.5 பங்கு சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான மசாலா பொருள் சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியிருக்கும். மிளகுத்தூள் கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கி மேலே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் எந்த அளவு தாராளமாக சேர்க்குறீங்களோ அந்தளவு இதில் நமக்கு ஸ்மெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஓரளவு சேர்த்திங்கனாலே ஸ்மெல் தெரியாது. ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி, சோம்பு, மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால இந்த மட்டன் ஈரல் வறுவல் அந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஈரல் வறுவலை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, அந்த பூரி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். கமகமான வாசனையில் ஒரு சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஈரல் வறுவலை பக்குவம் மாறாமல் இதே அளவுகளில் நீங்களும் சமைங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது வரைக்கும் ஈரல் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் சமைச்ச உடனேயே வேறொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் மாறாமல் சாப்பிடும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. அதே பாத்திரத்தில் இருந்ததுன்னா சூட்டில் அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும், கொஞ்சம் கருத்தா மாதிரி ஆகிடும். அந்த பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அழகு இருக்காது. சமையல் நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலும் பார்க்கும் பொழுது அது சாப்பிட்ணுன்னு தூண்டணும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஈரல் வறுவல் மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கும் ரசம் சாதத்துக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனில் இருக்கும். கலந்த சாத வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.